சக்தி, வந்துட்டியாமா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? நீ நாளைக்கு தான் வருவேன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சக்தி, நீ கலெக்டர் ஆயிடுவல்ல? இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கல்ல? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நான் பாரு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீதான் பிரமாதமா பண்ணிருப்பியே. நீ கலெக்டர் ஆயிடுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு? என்னம்மா பதில் பேசாம அமைதியா நிக்கிற? என்னம்மா, நீ இந்த கோவில்ல தான் இருப்பேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப அதுவா முக்கியம்? இன்டர்வியூல இவ எப்படி பண்ணான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? சக்தி, நீ சொல்லு. இன்டர்வியூல உன் பதில கேட்டு அப்படியே எல்லாரும் அசந்து போயிருப்பாங்களே, உன்னை பாராட்டினாங்களா? கையெல்லாம் கொடுத்து உன்னை வாழ்த்துனாங்களாமா? அத பாக்க எனக்கு கொடுத்து வைக்கலையேம்மா. என்னம்மா நீ? உன்னை காணும்னு நானும் கார்த்திக்கும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஐயோ, அதுக்கு என்னடி இப்போ? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, ஒரு நிமிஷம் யமுனா சொல்றதை கேளுங்களேன். என்னாச்சு யமுனா? ஏதாவது பிரச்சனையா? நீ காணாம போயிட்டேன்னு நினைச்சு நானும் கார்த்திக்கும் சேர்ந்து ஊர்ல எல்லா இடத்துலயும் உன்னை தேடணுமா. ஆனா இந்த கோவில்ல இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன யமுனா, இந்த கோவில்ல மௌன விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, நீ காணுங்கிற பதட்டத்துல எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலம்மா. என்ன மன்னிச்சிரு. ஐயோ, அதுக்கு எதுக்கடி இப்ப மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? புஷ்பா வந்து பேசிட்டு போன டென்ஷன்ல நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு. ஏம்மா, நீ எப்போ கலெக்டர்னு சொல்லுவாங்க? போஸ்ட் வீட்டுக்கு வருமா, இல்லனா ரிசல்ட் இந்த ஆன்லைன்ல பாக்கணுமா? ஏ சக்தி, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. எதுக்கு இப்ப வாய மூடி நிக்கிற? அங்க மட்டும் என்ன நல்லா எடுத்தறிஞ்சு பேச தெரிஞ்சதுல, இப்ப சொல்லு. என்ன தம்பி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னாச்சு தம்பி? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா. ஆனா சொல்லிதானே ஆகணும். உங்களை காணோன்ற பதட்டத்துல உங்க பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம பாதியிலே வந்துட்டா. தம்பி, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா. அப்ப அப்ப என் பொண்ணு கலெக்டர் ஆகலையா? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. சாரிமா. என்னடி இது? நீ கலெக்டர் ஆகணும்னு தானே நான் மௌன விரதம் இருந்தேன். கண்ணு திறந்து பார்த்தா இப்படி என் தலையில இடிய போட்டுட்டியே. சக்தி, நீ விளையாடிட்டு இருக்கதானே அம்மா கிட்ட? ரிசல்ட் வந்தப்ப விளையாடி அந்த மாதிரி தானே? இது போய் தானே? ஐயோ இல்லம்மா, அவ நிஜமாவே பாதையில கிளம்பி வந்துட்டா. அம்மா, கலெக்டர் எப்ப வேணாலும் ஆகிக்கலாமா? ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை நான் எப்படிமா தாங்கிக்கிறது? பிளீஸ்மா, புரிச்சுக்கோமா. எனக்கு நீதாம்மா முக்கியம். என் மேல நீ வச்சிருக்கிற பாசம் எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனா அதுக்கு நீ இப்படி அடி ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணுவ. நான் எங்கடே காணாம போக போறேன்? இல்லம்மா, புஷ்பா உன்னை திட்டினதுனால ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பீங்கன்னு தான். என்ன தற்கொலை பண்ண நினைச்சிட்டியா? அம்மா, ஏண்டி அம்மா அப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? உன்னை காணோன்னு என் காதல விழுந்ததும் என்னால எதை பத்தி யோசிக்க முடியலம்மா. பெற்று எவ்வளவோ சொன்னம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. நான் எதுவுமே காதல வாங்கிக்கலம்மா. நான் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னேன் தெரியுமா? ஆனா இவதான் எங்கிட்ட படபடம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டா. அம்மா, நான் அத்தனை தடவை போன் பண்ணமா, எடுக்கவே மாட்டேன்டா இவ. இவளுக்காக தான் நம்ம இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம். போச்சுமா, எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த புஷ்பா தான் நினைச்சத சாதிச்சுட்டா. இனிமே அவ முகத்துல எப்படி முழிக்க போறோம்? புஷ்பா முகத்துல முழிக்கிறதா இப்ப முக்கியம்? என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு பெருமைன்னு தானே இவளை கலெக்டர் ஆக சொன்னேன். இப்போ என் பொண்ணு கலெக்டர் ஆக முடியலையே. ஐயோ
கடவுளே, இது என்ன சோதனை? அம்மா நீ கவலைப்படாதம்மா, ப்ளீஸ்மா. நான் சத்தியமா ஐஏஎஸ் ஆகி காமிக்கிறேம்மா. இந்த கோவில வச்சு நான் சத்தியம் பண்றேம்மா. கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிடுவேம்மா. நீ கண்டிப்பா கலெக்டர் ஆவ சக்தி. ஆனா எப்போ? இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? கையில கிடைச்ச வெண்ணெய் பானைய கீழே போட்டு உடைச்சிட்டு ஊரெல்லாம் போய் நெய்ய கொண்டு வரேன்னு இப்ப சொல்றியே, என்ன சக்தி நீ இப்படி பண்ணிட்ட? அதான் தம்பி அவ்வளவு சொல்லிருக்கல, ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருக்கலாம்ல. நான் தான் சொல்றேனேம்மா, என்னால எதையுமே யோசிக்க முடியலன்னு. இன்டர்வியூல மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஆனா என் காதுல எதுவுமே விழலையம்மா. உன்னை காணுங்கிறது மட்டும்தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்ததும்மா. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போய் வந்தேம்மா. சக்தி, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அத புஷ்பா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? கார்த்திக் சார், எங்க அம்மாவை வச்சு என்கிட்ட விளையாடிட்டா அந்த புஷ்பா. அவளை நாக்க பொடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலன்னா எனக்கு மனசே ஆறாதே. ஏ சக்தி, நில்லு, வேண்டாம். அம்மா தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. செய்யக்கூடாத ஒரு தப்ப நான் செஞ்சுட்டேன். கோவமான மன நிலைமையில நான் இருக்கேன். புரிஞ்சுக்கோ சக்தி, ப்ளீஸ்மா. சொன்ன கேளு சக்தி. சக்தி நில்லு. சக்தி, நீ வாமா, நாமளும் அவ கூட போலாம். வெற்றி, நீங்களும் கூட வாங்க. நான் வரல. நான் இப்ப இருக்கிற கோவத்துல அந்த புஷ்பாவை பார்த்தேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யமுனா, முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. இப்ப சக்தி இருக்க கோபத்துல அவ ஏதாவது பண்ணிட்டு போறா. கூட்டிட்டு போ யமுனா. வாமா. விடுங்க வெற்றி. சக்தி இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பாளா? ஏய், உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லி தொலைய. சொன்னா திட்டுவ. பரவாயில்ல, சொல்லி தொலை. அவ கலெக்டர் ஆனதும் நேரா இங்கதான் வருவா. அவகிட்டயே நீ கேட்டுக்கோ, அவளே சொல்லுவா. என்னாச்சுடா சங்கலி, இவ இங்க வரா? இன்டர்வியூ முடிஞ்சு இவ நாளைக்கு தான் வருவான்னு சொன்னாங்க, இப்பயே வந்திருக்கா? அக்கா, அப்படின்னா அவ இன்டர்வியூக்கே போலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவ மூஞ்ச பார்த்தா தெரியல. இன்டர்வியூ என்ன சக்தி, உங்க அக்கா யமுனா சொன்னா நீ கலெக்டர் ஆகி அப்படியே சூறாவளி மாதிரி வருவன்னு. ஆனா காத்து போன பலூன் மாதிரி வந்து நிக்கிற. என்னாச்சுமா? உன் கலெக்டர் கனவு காத்தோட பறந்துடுச்சா? என்ன ஏய், பல நாள் கனவு ஒரே நாள்ல புஸ்ஸுன்னு போயிடுச்சா? பாரு புஷ்பா, நான் இன்னைக்கு வேணா கலெக்டர் ஆகாம போயிருக்கலாம். அதுக்கு காரணம் நீ. நீ எங்க அம்மாவை ஒளிச்சு வச்சு என்கிட்ட விளையாடிட்ட. நான் ஒத்துக்கிறேன், கிரிமினலா யோசிக்கிறது இல்ல. உன் அளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். போய் சொல்லி ஏமாத்துறதுல நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சது உன்னை தோக்கடிக்க இல்ல, அது என்னுடைய கனவு, எங்க அம்மாவுடைய கனவு. 4 பேருக்கு சமைச்சு போடுற எங்க அம்மா 4 லட்சம் பேரை நல்லா வாழ வைக்க அப்படிங்கறதுனால எங்க அம்மா நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. நான் பண்ண ஒரே ஒரு தப்புனால இப்போ எங்க அம்மா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. புஷ்பா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ஐஏஎஸ் ஆகி காட்டுறேன். இந்த ஊரே எங்க அம்மாவை கொண்டாடுற மாதிரி நான் செய்யல. என்னால குனிஞ்ச எங்க அம்மாவன்னா தலை நிமிர்ந்து நடக்க வைக்கல. என் பேரு சக்தி இல்ல.
அதெல்லாம் அப்புறம் பண்ணு. இன்னைக்கு நீ கலெக்டர் ஆகல. அப்படி கேள்டா என் சிங்க குட்டி. இத பாரு சக்தி, நாளைக்கு நீ 4 லட்சம் பேரை வாழவை. ஆனா இன்னைக்கு நீ 4 பேரோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தானே வந்து நிக்கிற. யாராச்சும் 4 பேரு மெஸ்ல சாப்பிட வர மாட்டாங்களான்னு நீ காத்துட்டு இருக்கிறது தான் இனிமே உன் வேலையே. ஏய், இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? நியாயமா நீ இவள தோக்கடிச்சிருந்தனா நானே இவ உன்கிட்ட தோத்து போயிட்டான்னு ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ பண்ணது எல்லாமே திருட்டுத்தனம். இத பாரு புஷ்பா, என் பொண்ணு இப்ப கலெக்டர் ஆகாம போனதுனால நான் தோத்துட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா இத நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? என் பொண்ணு அந்த மாதிரி அவ செஞ்சு காட்டதான் போறா. கலெக்டர் ஆகி இதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்த உன்னை சொடக்கடிச்சு அவ கூப்பிடுறாளா இல்லையான்னு பாரு. அப்படி கூப்பிடல அவ என் தங்கச்சி கிடையாது. என்னடா சங்கலி, ஆளாளுக்கு அப்படியே பயங்கரமா சவால் விடுறாங்க. ஒருவேளை இவ கலெக்டர் ஆயிடுவாளோ? அக்கா நீ வேற என்னக்கா, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு சும்மா வந்திருக்கா. இனிமே இவ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு வேற போய் பா ஓக்கா சொல்லும் போதே மூச்சு முட்டுது எனக்கு. ஏதாச்சும் நடக்கிற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லு போ. இங்க பாரு சக்தி, எனக்கு தெரிஞ்சு உன் தகுதிக்கு கலெக்டர் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. வேணும்னா பில்லு கலெக்ட் பண்ற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு போ. ஏய், நக்கலா பேசுறியா? நான் கலெக்டர் ஆகி இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. ஆடி போடி. இது எங்க அம்மா மேல சத்தியம். ஹே சக்தி, இனி இங்க நின்னு இவங்க கிட்ட பேசினா நமக்கு தான் அசிங்கம். வா போலாம், மாமா போலாம். சி, கிளம்பு கிளம்பு. என்னது மாப்பிள்ள இந்த நேரத்துல கூப்பிடுறாரு? மாப்பிள்ள, யோ மாம்சு, என்ன மாம்சு இப்படி பண்ணி வச்சிருக்க? நீ நம்ம ஆளுங்கிறத மறந்துட்டேல? யோ, சக்தி சர்டிபிகேட்ஸ் சங்கிலி வீடு பூந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருக்காயா. இது நடக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ மாப்பிள்ள, எனக்கு தெரியாது மாப்பிள்ள. படுபாவிங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அட என்ன மாம்சு நீங்க, எல்லாம் முடிஞ்ச பின்னாடி மன்னிச்சுக்கோனா என்ன அர்த்தம்? சூதானமா இருக்க வேண்டாமா? அப்பதான் மாப்பிள்ள, சங்கிலி பைய வேற ஒரு மார்க்கமாவே இருக்கான். புஷ்பாவை பத்தி பிரச்சனை இல்ல, அவ என்னைய முழுசா நம்பிட்டா. மாம்சு, இப்ப சங்கிலி பண்ணதுக்கு திருப்பி ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்ல என் மனசே ஆறாது, பாத்துக்கோ. இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சரி. உங்க வீட்ல இருக்கிற முக்கியமான பத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல போட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வாங்க. அங்க ஒரு அகோரி சாமி இருப்பாரு, அவர் பக்கத்துல வச்சுட்டு போயிட்டே இருங்க. மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். மாம்சு, சொதப்பிடக்கூடாது, சரியா? நான் சொல்றதெல்லாம் தெளிவா புரிஞ்சதுல? புரிஞ்சது. இப்ப பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அகோரி சாமி காலில் வைக்கணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். சரி, சீக்கிரம் மாம்சு. ரைட்டு, வைக்கிறேன்.
ஆ மாமா எங்க போற இவ்வளவு அவசரமா? இங்க வா. என்னடா இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? ஏய், பக்கத்துல என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன்டா. ஃப்ரெண்டா? அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது உனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே மாமா. நான் ஒன்று பண்றேன், அக்காவை கூப்பிடுறேன், நீ சொல்லிட்டு கிளம்பு. ஏய், நீ வேற ஏன்டா இலவ கூட்டுற? அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வா சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டுருக்கான். அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா வேணாம்பா சொல்லிடு, நான் வரேன். டேய், அங்கே தான்டா வந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸு ஃபிஷ் ஃபிங்கர்லாம் வாங்கி வைங்கடா. வந்துடுறேன்டா. மாமா முடிக்கிற மொழியே சரியில்லையே. என்னமோ தில்லாலங்கடி வேலை செய்யறாரு, என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த வெற்றி பைய வேலையா இருக்குமோ? யோ மாமா, இன்னைக்கு இருக்கு உனக்கு, கண்டுபிடிக்கிறேன். கா 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 எதுக்குடா சும்மா அக்கா அக்கான்னு கத்திட்டு இருக்க? வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்ப பாரு எதையா தின்னுகிட்டே கிடக்குறேன். டேய், என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. நான் அண்ணில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாமா சரியே கிடையாது. எங்க நான் சொல்றத நம்புறேன்? டேய், அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படியே அந்த மனுஷனை கட்டி தொங்க விட பார்த்தோம். இருந்தாலும் அந்த மனுஷன் பஞ்சாயத்துல நம்மள காட்டி கொடுத்தாரா? நம்மள காப்பாத்தி விட்டுருக்காரா? இப்ப பார்த்தல, புஷ்பா புஷ்பான்னு இந்த வீட்டை எதனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இன்னும் உனக்கு என்னடா வேணும்? அக்கா, நினப்பு தான் உன் பொழப்ப கெடுக்குது. நான் வரும்போது அவர் போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு தரேன் அப்படின்னு இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் மெல்லமா பூனை மாதிரி உன் பீரோல இருந்து எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போனாரு. என்னது, பத்திரத்தையா? ஆமாக்கா, மாமா ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு போறாரு. டேய், பாவண்டா அந்த மனுஷன். நிஜமா அந்த ஆளுக்கு பத்திரம்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. நீ தேவையில்லாம சந்தேகப்படுறியோன்னு எனக்கு தோணுது. உன் மேல சத்தியமா சொல்றேன், ஏதோ சரியில்லை. நீ வேணா வாக்கா, ரூம்ல போய் பார்க்கலாம், பீரோல பத்திரம் இருக்கா இல்லையானே. என்ன யோசிக்கிற? வா போய் பாப்போம். சரி வா. வா, திறந்து பாரு.
தொற. இல்லையா? நான் தான் சொன்னனே, உன் முன்னாடி இந்த பூனை பால் குடிக்குமா? நீ பார்த்தல, பாயாசமே குடிச்சிட்டு போயிருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், எல்லாம் அந்த வெற்றியோட பிளான் தான். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் தோளுக்கு உயிரோட சமாதி தாண்டா. பாக்கா என்னால இன்னும் நம்பவே முடியலடா சங்கிலி. இந்த ஆள் எதுக்குடா நம்ம வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும்க்கா. மாமா கையும் களவுமா மாட்ட போறாரு. நாம தான் இந்த ஆளை அவசரப்பட்டு கொல்ல பார்த்தோம். ஆனா இந்த ஆளு நம்ம மேலதான் பாசமா இருந்திருக்காருன்னு கொஞ்சம் வேதனையில இருந்த. ஆனா இந்த ஆள் இப்ப பண்றதெல்லாம் பார்த்து அப்படியே பத்துக்கிட்டு வருதுடா. அக்கா, அவரு பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சேன்னு சொன்னாரு. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நீ தான் என்ன நம்பாம வாய் அடைச்சுக்கிட்ட. இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டிய? இவ்ளோ வேகமா அந்த ஆளு எங்கடா போறாரு? அக்கா, மாமா போன்ல பேசுனது என் காதுல விழுந்துச்சுக்கா. ஏதோ கோயில் அகோரி சாமி வந்திருக்காரா, பத்திரத்தை அவர் காலில் வைக்க சொல்லி போன் வந்துச்சுக்கா. அகோரி சாமி காலையா? அது எதுக்குடா?